தனது தந்தை ராஜராஜ சோழர் விட்டு சென்ற தஞ்சையை தலைநகரமாக கொண்டு 1024ஆம் ஆண்டு வரை ராஜேந்திர சோழர் அங்குதான் ஆட்சி செய்தார். அதன் பிறகு எதற்கு தலைநகரத்தை மாற்றினார்? இது ஒரு பல பேருடைய கேள்வி. ஆனால் இந்த ராஜேந்திர சோழர் தலைநகரம் மாற்றினதுக்கு தமிழ் துரோகிகள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தஞ்சை ஒரு வளமான பகுதி, இதை ஏன் அவர் மாற்றிட்டு போகணும்? அதற்கு வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ராஜேந்திர சோழருடைய தலைநகரம் உருவான வரலாறு, அதை நம்ம வீடியோ பார்க்க போகிற சொன்னேன். அதுதான். ஆனால் அதிலே கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வீடியோவாக இருக்கும். இது 1012ஆம் ஆண்டு ராஜராஜ சோழர் தனது மகனான ராஜேந்திர சோழருக்கு இணை அரசனாக பதவியேற்பு செய்தார் தஞ்சையில். அது மட்டும் இல்லாமல் அனைத்து பொறுப்பையும் கொடுத்துட்றாரு. கிட்டத்தட்ட ஒரு அரசனுக்கு உள்ள பொறுப்புகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக 1014ஆம் ஆண்டு சோழ பேரரசின் அரசனாகிறார் மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழர். 1014ஆம் ஆண்டு வரை தனது தந்தைக்காக போர் புரிந்தார். ஆனால் 1014ஆம் ஆண்டு இவர் பொறுப்பேற்ற பிறகு அரசனாக கங்கை முதல் கடாரம் வரை உள்ள அந்த போர்களெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அது 1014ஆம் ஆண்டு தொடங்கி 1024ஆம் ஆண்டு ஆக மொத்தம் வெறும் 10 ஆண்டுகளிலேயே மகத்தான சாதனை படைத்தார். இந்தியா முழுவதும் அல்லாமல் தெற்கு ஆசிய கண்டத்தையே போர் புரிந்து வெற்றி பெற்றார். மற்ற நாட்டில் ராஜேந்திர சோழர் போய் போர் புரிந்தாலும் தனது தந்தை ராஜராஜ சோழர் போலவே ஒரு கருணை உள்ளம் கொண்டவர். போரில் வெற்றி பெற்றாலும் அந்த நாட்டில் அந்த அரசனையே அரசனாக நியமித்து விடுவார். என்ன, இவர் சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், மற்றபடி அரசர்கள் அவர்கள் தான். உதாரணத்துக்கு பாண்டிய நாடுனா பாண்டிய நாட்டில் பாண்டிய அரசர்கள் தான் இருப்பாங்க, சேர நாடுனா சேர நாட்டில் சேர அரசர்கள் தான் இருப்பாங்க. சோழ பேரரசு உள்ளடக்கிய நாடாக தான் இருக்கும். தனது தந்தை ராஜராஜ சோழர் விட்டு சென்ற தஞ்சையை தலைநகரமாக கொண்டு 1024ஆம் ஆண்டு வரை ராஜேந்திர சோழர் அங்குதான் ஆட்சி செய்தார். அதன் பிறகு எதற்கு தலைநகரத்தை மாற்றினார்? இது ஒரு பல பேருடைய கேள்வி. ஆனால் இந்த ராஜேந்திர சோழர் தலைநகரம் மாற்றினதுக்கு தமிழ் துரோகிகள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனது தந்தை ராஜராஜ சோழருடைய கருத்து வேறுபாடால் தந்தையை கொன்றதாகவும், இதனால் அவருக்கு தஞ்சையில் இருக்க மனமில்லாமல் தலைநகரை மாற்றினார் அப்படின்னு சொல்கிறது தமிழ் துரோகிகளால் பரப்பப்படும் வதந்தி. அது வெறும் கட்டுக்கதை, அதற்கு சான்றுகள்லாம் எதுவும் கிடையாது. உண்மை என்னன்னா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ராஜேந்திர சோழர் அப்போ இதற்காக தலைநகரை மாற்றினார். தஞ்சை பகுதி வளமான பகுதி, இதை ஏன் அவர் மாற்றிட்டு போகணும்? ராஜேந்திர சோழர் தஞ்சாவூரிலிருந்து தலைநகரை ஏன் மாற்றினார்? அதற்கு 2 காரணங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ராஜேந்திர சோழர் தலைநகரை மாற்றியதற்கு முக்கிய காரணங்களாக வரலாற்று ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுவது 2 காரணங்கள் ஆதாரபூர்வத்தோடு. 1, படைபலம் பன்மடங்கு பெருகியது. 2, பொருளாதார மேம்பாடு. முதல்ல ராஜேந்திர சோழருடைய படைபலம் பன்மடங்கு பெருகியதை பற்றி பார்ப்போம். தனது தந்தை ராஜராஜ சோழர் காலத்திலேயே படைகள், அதாவது படைபலம் மிக்கதாக தான் இருந்தது. ஆனாலும் ராஜேந்திர சோழருடைய காலத்தில் படைபலங்கள் பன்மடங்கு பெருகியது. உதாரணத்திற்கு, தஞ்சாவூரிலிருந்து சோழப்படைகள் போர் புரியறதுக்கு வெளியில் செல்வதாக இருந்தாலும், இல்லை போர் புரிந்து வெற்றி பெற்று அங்கிருந்து திரும்ப இங்கே தஞ்சாவூருக்கு வரும்போதும் போரில் வெற்றி பெற்று ஆரவாரமாக கொண்டாடி வருவார்கள். அப்போது தஞ்சாவூரில் அவர்கள் வரும் பாதையெல்லாம் வயல்களாக இருக்கும். அக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், அக்காலகட்டத்திலேருந்தே நெற்களஞ்சியம், சோழ நாடு, அதனால தான் சோழ நாடு. இந்த வயல்கள் இந்த மாதிரி போர் புரிந்து படைப்புலம் அதிகமானால ஒரே போக்குவரத்து நெரிசல், இந்த மாதிரி இது காரணமாக போக்குவரத்து நெரிசல்னால் வாகனங்கள் இல்லை, இந்த மாதிரி படைபலங்கள் படைகள் சோழப்படைகள் போயிட்டு வர்றதும், யானைகள் வர்றதும், யானைப்படைகள் குதிரைப்படைகள் போயிட்டு வர்றது, வயல்கள்லாம் சேதமாகின. இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது. அதுவும் ஒரு பொருளாதாரம் சரிவு. கிட்டத்தட்ட இது மாதிரி தொடர்ந்து நடந்தால் என்னாவும், பொருளாதார சரிவு ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய பேரரசாக இருந்தாலும் பொருளாதாரம் வேணும். இதெல்லாம் தான் யோசித்தார் மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழர். மக்களுக்கு நாமே இடைஞ்சலாக இருக்கலாமா, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு நாமளே
ஆபத்தை விளைவிக்கலாமா என்று யோசித்தார். அதன் விளைவே புதிய தலைநகரை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த தலைநகரம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வறண்ட நிலப்பகுதியை தேர்ந்தெடுத்தார். அந்த வறண்ட நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆறுன்னு தற்போது சொல்கிறோம். அப்போது ராஜேந்திர சோழ பேராறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளிடம் ஆறு அதனுடைய வடகரை பகுதியில் தான் இந்த வறண்ட நிலப்பகுதியை தேர்ந்தெடுக்கிறார் புதிய தலைநகரத்தை உருவாக்க. ஒரு தலைநகரை உருவாக்குவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழருக்கு நன்றாகவே தெரியும். பல காலங்கள் யோசித்த பிறகு திட்டமிட்டு செயல்பட்டு செய்திருக்கார். அதே போல் தலைநகர்னு ஒன்று உருவாக்குறோம், ஒரு நகரை உருவாக்குறோம். அப்போ அங்கே நீர்வளம் முக்கியம். அதற்காக அந்த வறண்ட நிலப்பகுதியில் கொள்ளிடம் ஆற்றங்கரை அந்த ஓரத்தில் ஒரு 20 மைல் தூரத்திற்கு ஒரு ஏரியை வெட்டுகிறார். அதே போல தஞ்சையில் இருந்த அரண்மனை போன்ற இங்கேயும் ஒரு பெரிய அரண்மனையை உருவாக்குகிறார். அதுதான் தற்போது மாளிகை மேடு என்று வரலாற்று ஆய்வில் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த இடம். அங்கே தான் அரண்மனை கட்டினார். மக்கள், வணிகர்கள் இவங்கெல்லாம் வாழ்வதற்காக அகழிகள், கோட்டைகள் இதெல்லாம் அமைப்பதற்காக 1900 மீட்டர் நீளமும் 1350 மீட்டர் அகலமும் கொண்ட அகழி கோட்டைகள் சுவர் இது போன்றெல்லாம் உருவாக்கப்பட்டது. தலைநகர் உருவாக்கியாச்சு. அங்கே ஒரு கோயில் இருக்கணும்ல, அப்போ தானே அந்த ஊருக்கு அழகு. அதனால் தன் தந்தைக்கு ராஜராஜ சோழர் கட்டிய மாதிரி ஒரு பெரிய கோயிலை ஒன்று உருவாக்கினார். இதில் ஒரு முக்கியமான விஷயம், தஞ்சை பெரிய கோயில் தன் தந்தை 216 அடி விமானம் கட்டினார். தன் தந்தையை விட நம்ம விமானத்தை கூட கட்டிடக்கூடாதுன்னு சொல்லி குறைத்து 185 அடி உயரத்தில் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயிலை கட்டினார். இதில் அவருடைய பெருந்தன்மையை தெரிஞ்சுக்கணும். அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அவன் சொல்கிற மாதிரி ராஜராஜ சோழருடைய அந்த இதுதானே மரபு தானே அவருக்கும். அதனால தான் அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணம். கங்கை முதல் கடாரம் வரை படையெடுத்து வெற்றி பெற்றார். அது சோழர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு ஊர் தான், அவங்களுடைய ஏரியா தான் அது. அதனால் தலைநகரை கட்டிய பிறகு கங்கையில் இருந்த அரசர்களிடம் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வர சொல்லி கங்கை நீரை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு கோயிலில் வைத்து அது பூஜைகள்லாம் செய்யப்பட்டு அப்பொழுது அந்த ஊருக்கு தலைநகருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு. இப்படி தான் தஞ்சாவூரிலிருந்து புதிய தலைநகரை ஒன்றை கங்கை கொண்ட சோழபுரம் என்று உருவாக்கினார். எதனால் உருவாக்கினார் என்று சொன்ன, படைபலம் பன்மடங்கானது. இதனால் தஞ்சாவூரில் உள்ள வயல்கள்லாம் சேதமடைந்தன, பொருளாதார சரிவு ஏற்படும். இதனால தான் ஒரு வறண்ட நிலப்பகுதியை தேர்ந்தெடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு புதிய தலைநகரை உருவாக்கினார். சரி, இப்போ அடுத்ததாக பொருளாதார மேம்பாடு, இதற்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். எவ்வளோ பெரிய ஒரு பேரரசாக இருந்தாலும் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த நாடு செழுமையாக இருக்கும். அந்த வகையில் இவரும் அதெல்லாம் யோசிக்காமல் இருப்பார். ஒரு தலைநகரை உருவாக்கிட்டார். எல்லாம் தஞ்சாவூரில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் அங்கேயே ஒரு நகரத்தை உருவாக்கிட்டார். புதுசாக ஒரு நகரத்தை உருவாக்கிட்டார். எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் நினச்சி பாருங்கள். கங்கை நதி எடுத்துகிட்டு வர சொல்லி, அங்கேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி விழாலாம் எடுத்து எவ்வளோ பிரம்மாண்டமெல்லாம் நடந்திருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்துறது இவர் அதுக்கு நிச்சயமாக ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த வகையில் கொள்ளிடம் ஆறு இதுதான் அவருக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிற இடம். இந்த கொள்ளிடம் ஆற்றின் வழியாக அது முடியும் இடம் கழிமுக பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளிடம் ஆறுங்கிறது இப்போ சொல்கிறோம். அப்போ ராஜேந்திர சோழ பேராறு அதனுடைய முடிவில் இருக்கிறது கழிமுக பகுதி. அந்த இடத்துல சங்க காலத்திலிருந்தே துறைமுகம் செயல்பட்டு இருந்தது இவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதாவது பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். அதாவது கொள்ளிடம் ஆற்றின் அந்த முடிவும் கடலில் போய் கலக்கிற இடம், அந்த இடத்துக்கு பேர் கழிமுக பகுதி. இங்கே ஒரு துறைமுகத்தை அமைக்கிறார். அப்போ உள்நாட்டு வணிகம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வணிகத்தையும் ஊக்குவிக்கிறார். அது வெளிநாட்டு வணிகர்களையும் இங்கே வர வைக்கிறார். இங்கிருந்து அங்கே போய் அங்கிருந்து இங்கே வியாபாரம் செய்கிற மாதிரி. இதனாலேயே அவர் கொள்ளிடம் அந்த வடகரை மட்டுமல்ல, தென்கரை, கிழக்கரை, மேற்கு கரை, இப்படி நீர்வழித்தடங்கள் இருக்கிற இடம்லாம் ஒரு வணிக தொடர்பை ஏற்படுத்துகிறார். அங்கங்கே நீர்வழித்தடங்கள்லேயே வணிகர்கள் தங்கினார்கள். அவர்கள் பெயராலேயே அந்த ஊர் அழைக்கப்படுகிறது. இன்றும் அந்த ஊரின் பெயர் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் மருவி இருக்குது. அதுக்கு சான்றா அவங்க வணிகர்கள்லாம் போனாங்க வாழ்ந்தாங்கிறதுக்கு ஒரு சான்று. கொள்ளிடம் தென்கரை மயிலாடுதுறை மாவட்டம் அருகே அங்ககாரன்பேட்டை அப்படின்னு அக்காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. இப்போ அன்னக்காரன்பேட்டை அப்படி என்று அழைக்கப்படுது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு தலைநகரையும் உருவாக்கியாச்சு, அந்த தலைநகரத்துக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் வழியும் செய்து விட்டாச்சு.
அப்போ மாமன்னர் ராஜேந்திர சோழர் மக்களை பற்றி எவ்வளவு யோசனை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு தலைநகரமாக உருவாக்கி அங்கு போய் 1025ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது புதிய தலைநகரம். அங்கு அவர் அதன் பிறகு 1044ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார். அதுவரை அந்த 20 ஆண்டு காலம் மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தார் அப்படிங்கிறது வரலாற்று அறிஞர்களுடைய தகவல். இப்போ நான் சொன்ன செய்திகளுக்கெல்லாம் முக்கிய ஆதாரம் திருவாலங்காட்டு செப்பேடு. ராஜேந்திர சோழர் எதனால் தஞ்சாவூர்லேருந்து புதிய தலைநகரை உருவாக்கினார் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்டில் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வேறு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.